Assalamu alaikum. वालेकुम सलाम। Alaikum salam. Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான ஒரே இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான அறிவை அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களாகவும், அந்த அத்தியாயங்களிலே 6346 வசனங்களும் உள்ளதாக நாம் அறிகிறோம். தொடர்ச்சியா நாம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து பல்வேறு சூறாக்களையும் வசனங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு ஒரு சின்ன சூறால இருந்து அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ள போறோம். அது சூரா 96. குர்ஆன் முதலாக இறக்கப்பட்ட ஒரு சூறாவா இருக்குது. அல் அலக் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா. அதுல நம்ம தொடக்கத்துல இருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 96 கருமுனை. அல் அலக் அப்படிங்கிற அரபி வார்த்தையிலிருந்து நமக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கருமுனை. அதை பத்தி அல்லாஹ் பின்னாலையும் சொல்றார். மனிதன் எப்படி துவங்கப்பட்டான், அவன் ஒரு கருமுனையில் இருந்து அப்படின்னு சொல்லி, கருமுனையில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பார்ப்போம். நாம எல்லாருமே அந்த தொடக்கமே நம்மளை நினைவுபடுத்துது நாம யார் அப்படிங்கிறது. ஒரு கரு முளையிலிருந்து தான் நாம எல்லாமே தொடங்கப்பட்டிருக்கிறோம். ஒரு எளிய ஒரு விஷயம் அது. கருமுளைங்கிறது ஒரு மிகவும் பலகீனமான ஒண்ணு. ரொம்ப எளிய ஒரு துவக்கமா இருக்குது. இந்த மாதிரி பலமெல்லாம் நமக்கு அப்பம் கிடையாது. அந்த அலக்குற வார்த்தை, அது கருமுளை சொல்லும் பொழுது நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வரணும். ஏன்னா அது நம்ம நினைக்கும் போதுதான் நம்முடைய அகந்தையிலிருந்து நாம விடுபட முடியும். நாம யார் அப்படி நினைக்கும் பொழுது, நான் யார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம்ல, இதுக்கெல்லாம் ஒரு செம்மட்டி அடியாகத்தான் அந்த வார்த்தை அமைஞ்சிருக்குது. கருமுளை அப்படிங்கிற வார்த்தை. நாம அதனுடைய துவக்கம் தான். நாம அப்படிதான் ஒண்ணுமே தெரியாம இருந்தோம், நாம பலகீனமானவங்க அப்படிங்கிறத நாம நினைவுபடுத்தும் முகமாக அந்த தலைப்பு இருக்குங்கிறத பாக்குறோம். நம்ம சூறாக்குள்ள போவோம். அப்போ கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர், எல்லா வசனமும் தொடங்குற மாதிரி அல்லாஹ் இங்க நமக்கு அத கற்றுக் கொடுக்கிறார். நம்ம தூங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதை எல்லா சூறா இருக்கிற மாதிரி எதையும் நம்ம படிக்கும் பொழுதோ வாசிக்கும் பொழுதோ அதைத்தான் இங்க இந்த சூறாவிலே தொடக்கமே இருக்குது. ஆரம்பத்துல அதான் சொல்றாரு, படிப்பீராக இக்கல்லதின்னு வருது இல்லையா, அது அங்கேயும் அந்த வாசம் இருக்குது. அந்த அல்லாஹ் பிஸ்மிய இங்க சொல்றார். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவரு மாபெரும் அருளும் கிருபியமா இருக்கிறதுனாலதான் நாம் இன்னைக்கு அவர் அடையாளம் கண்டிருக்கோம். அவருக்கு நம்ம சரணம் அடைகிறோம், அவரை நம்ம பாடுறோம், துதிக்கிறோம், அவரை வழிபடுறோம். எல்லாத்துக்குமே அல்லாஹ் நமக்கு மாபெரும் அருள் செஞ்சிருக்கிறாரு. அந்த அருள் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை ஏதோ ஆயிருக்கும். ஆக விஷ்ணு நமக்கு படிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய அருள் நமக்கு ஞாபகம் வரணுங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். தொடர்ச்சியா அல்லாஹ் முதல் வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போம். அதாவது பிலா விஷயத்த நிறைஞ்சி இக்ராஹுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்குது. எடுத்த உடனே அல்லாஹ் சூரானுடைய ஒரு வேதத்தினுடைய முதல் வார்த்தையே துவக்கமே படிப்பீராக அப்படின்னு சொல்லி சொல்றார். படிப்பீராகன்னு என்ன? அது கல்வி. இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்கிறத இதுல பார்க்கலாம். ஒரு வேதம் வருது, அந்த முதல் வார்த்தை என்னவா இருக்குதுன்னா படிப்பீராக, படிங்க, கற்றுக்கொள்ளுங்க, தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத போதிக்கும் முகமாக முதல் வார்த்தையை இக்ராங்கிற வார்த்தை இருக்குது. படிப்பீராக சொல்லிட்டு திருப்பி சொல்ல, படைத்தவரான உங்களுடைய இரட்சகரின் பெயரால் நீ எதை படிச்சாலுமே கடவுளுடைய பெயரால படிங்க அப்படிங்கிற. வேதத்தை மட்டும் கிடையாது, நீ எதையுமே அன்றாட பேப்பரா இருக்கட்டும், ரிசல்ட்டா இருக்கட்டும், ஒரு பத்திரிகையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நாம எதையும் படிக்க போறோமா முதல்ல அங்க பிஸ்மில்லாஹ் முடியணுங்கிறத கற்றுக் கொடுக்கப்படுது. படிப்பீராக எப்படி படிக்கணும்? படைத்தவரான உங்களுடைய இரட்சகரின் பெயரால். அவர் தான் அவருடைய படைப்பாளர் இருக்கிறார். ஏன் இரட்சகருடைய பெயரை நாம அங்க நினைவு கூறணும்னா, நம்முடைய படைப்பாளரே அவர் தான். நம்மளை படைச்சிருக்கிறாரு, நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாரு.
நம்ம படிக்கக்கூடிய ஒரு புத்தகமா இருந்தாலும் ஒரு அட்டையா இருந்தாலும் அது அல்லாவுடைய படைப்பா இருக்குது. அதுல இருக்கக்கூடிய வாசகங்கள் ஒரு மொழியா இருக்குது. இந்த மொழியை கற்றுக் கொடுத்தவர் அவராத்தான் இருக்கிறாரு. அவர் தான் அவருடைய படைப்பாளர் இருக்கிறார். அதான் புத்தகம் பொதுவா சொல்றாரு, படைப்பாளரான அப்படிங்கிறார். எப்படி படிப்பீராக மேலும் ரட்சகரின் படைத்தவரான உம்முடைய ரட்சகரின் பெயரால் நம்மளையும் சரி, ஒட்டுமொத்த விஷயத்தையும் சரி, நம்ம பார்க்கக்கூடியதும் சரி, பார்க்க முடியாததும் சரி, எல்லாமே கடவுளுடைய படைப்பா இருக்குது. நீங்க அதை படிக்கும் பொழுது கடவுளுடைய பெயரால் படியுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம பொதுவா தொடர்ச்சி எல்லா வேலைகளுமே எதையும் நம்ம துவங்குறதா இருந்தா பிஸ்மி சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த அல்லாவை நினைவு கூறக்கூடிய பழக்கமா இருக்குது, இது கட்டளையா இருக்குது. அதை செய்யும்போது நம்ம தெரிஞ்சுட்டு செய்யணும். அல்லாஹ் நமக்கு இது படிச்சிருக்கிறாரு, நமக்கு ஏவி இருக்கிறாரு, அதை சொல்லி இருக்கிறாரு, அதான் நம்ம செய்யறோம்னு சொன்னாதான் நம்ம நன்மை. ஒரு பழக்க தோஷமா இருந்துச்சுன்னா அது நன்மை வரும்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம உறுதியா. அரபியர்கள்லாம் எடுத்த உடனே எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பழக்கத்துல இருக்கக்கூடியது இருக்குது. உணர்வுபூர்வமா இருக்கணும். உணர்வுபூர்வமா இருந்தாதான் நன்மை நமக்கு. பழக்க தோஷமா இருந்தா அது எப்படி நம்ம சொல்ல முடியாது உறுதியாட்டு. ஆனா அல்லாஹ் நமக்கு கட்டளையா சொல்றாரு, படித்தீராக படைத்தவரான உங்களுடைய ரட்சகரின் பெயரால் அல்லாவுடைய பெயர்ல நீங்க என்ன செய்யணும் படிங்க அப்படின்னு சொல்றாரு. அறிவை தேடும் போதும் சரி, நம்ம அறிவை தேடுறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதை சுற்றோடு வாசிக்கும் போதும் சரி, எதையும் துவங்கும் போதும் சரி, எதையும் பார்த்தாலும் சரி, நம்ம நடக்க தொடங்கினாலும் ஓட தொடங்கினாலும் என்ன வேலையை செய்ய போறோமோ அதுக்கெல்லாம் எதுவா இருந்தாலும் துவக்கத்தின் முதல்ல என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லணுங்கிறத நம்ம ஒரு சூறாவுடைய முதலையும் கற்றுக்கொள்றோம். இங்க அல்லாஹ் சொல்லும் போது படிப்பீராக கிடைத்தவரான உங்களுடைய ரட்சகரின் பெயரால் அப்படிங்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாருங்கிறத நினைவுபடுத்துறார். அந்த இடத்துல வெறுமனே உங்களுடைய ரட்சகர் சொல்லாம இந்த ரட்சகர் யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறார். உங்கள் படைத்தவரான எல்லாவற்றையும் நீங்கள் கண்டது, காணாதது, உண்பது, உண்ணாதது, தெரிஞ்சது, தெரியாதது, நம்ம தொற்று உணரக்கூடியது, தொட முடியாதது அப்படின்னு பல இருக்குது. காற்றை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா நம்ம உணர முடியும். நம்மள அது மாதிரியான பல மின்சாரா நம்ம உணர முடியுது, ஆனா நம்மளால என்ன செய்ய தொட்டு உணர முடியாது. அதை இந்த மாதிரி பல படைப்புகள் இருக்கு. எல்லாத்தினுடைய காரணகர்த்தாவா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட படைத்தவரான ரட்சகரின் பெயரால் என்ன செய்யுங்க, தூங்குங்க அப்படிங்கிறார். கடவுளை நாம நினைவுபடுத்திட்டு இருந்தா தான் வெற்றி அடைய முடியும். கடவுளை நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு கடவுளை கருத்தில் கொள்ளுங்கிற. வெற்றி எப்ப அடைய முடியும்? கடவுளை கருத்தில் கொண்டு வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு காரியமே சரி, ஒரு ஏமாத்து வேலை வருது, அதை நம்ம கடவுளை கருத்தில் கொண்டா ஏமாத்த மாட்டோம், வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம ஏமாத்தும் பொழுது கடவுள் நம்ம நினைவுல கொள்ளலன்னா, கருத்துல கொள்ளலன்னா, ஏமாத்த முற்பட்டோம்னா நமக்கு தோல்வி, அது வெற்றி கிடையாது. இந்த நன்மையை நம்ம தவற விட்டுருவோம். சோ கடவுளை நாம வெற்றி அடையும் பொருட்டு கடவுள் நீங்க தியானிங்க. சில மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க. நம்ம மொழிபெயர்ப்பு சொல்றோம்னா, இங்க கடவுளை வெற்றி அடையும் பொருட்டு நீங்க அவர் கருத்தில் கொள்ளுங்கள்னு சொல்றோம். எந்த ஒரு சம்பவம் இருக்கட்டும், ஒரு ஏமாற்று விஷயம் கடவுளை கருத்தில் கொண்டா நம்ம அதிலும் தப்பிச்சுக்கிடலாம். அப்புறம் வெற்றி நமக்கு இலகுவாயிடும். ஆக நம்ம வெற்றி வேணும்னா கடவுளை கருத்துல கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்றோம். ஆக இந்த இடத்துல எல்லாம் நமக்கு படைத்தவரான உங்களுடைய ரட்சகரின் பெயரால் அப்படிங்கிற அவர் தான் நம்முடைய ரட்சகர். நம்மளை படைச்சவரு, ரட்சிக்கிறாரு, வழங்குறாரு, வழிகாட்டுறாரு, எல்லாம் செய்யக்கூடிய ஒருவரா இருக்கிறாரு. அந்த எச்சருடைய பெயரால் நீங்க என்ன செய்யுங்க, படியுங்க அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு கல்யாண பத்திரிகையா இருந்தா கூட சரி, ஒரு நோட்டீஸா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நாம கடவுள் பெயரை துவங்கணுங்கிறத முதல் வசனத்தை பார்க்கிறோம். அடுத்து ஒரு கரு முளையில் இருந்து மனிதனை அவர் படைத்தார் அப்படிங்கிறார். நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது அங்க சொல்றாரு. நமக்கெல்லாம் அல்லாஹ் மனிதன் எப்படி படைச்சார்னா ஒரு கரு முளையில் இருந்துங்கிறார். நாம இன்னைக்கு வளர்ந்த ஒரு மனிதனா இருக்கலாம், 6 அடியோ 5 அடியோ 5.5 5.4 சைஸ்ல இருக்கிறோம். வளர்ந்த ஒரு ஆன்மாவா, வளர்ந்த ஒரு உடலா இருக்கிறோம். நம்முடைய துவக்கம் என்னன்னா ஒரு கரு முளைதான். 6 அடி மனிதன் இருந்தாலும் சரி, 6 அடி மனிதன் இருந்தாலும் சரி, அதோட துவக்கம் என்னன்னா ஒரு கரு முளைதான். அந்த கருமுளையை பொறுத்த வரைக்கும் சைஸ் கிடையாது, ஈவனா ஒரே சைஸ் தான். அதுல இருந்து உருவானவங்க தான் பெரிய சிறிய, நிறம், மொழி எல்லாம் வித்தியாசம் இருக்கும். ஆக கருமுளையிலிருந்து மனிதனை அவர் படைத்தாருங்கிறது நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. நாம எப்படிப்பட்ட நம்ம அகந்த வரும்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். நாம தாண்டா சம்பாதிக்கிறோம், நாம தான் பதவியில இருக்கிறோம், நமக்கு தான் அதிகாரம் இருக்குது, நாம தான் நிறத்துல நல்லா இருக்கிறோம், நாம தான் அழகா இருக்கிறோம், நம்ம தான் உயரமா இருக்கிறோம், எவ்வளவு விஷயத்த நமக்கு போடுறான் மனசுல. இதெல்லாம் வரும் பொழுதெல்லாம் நீ எதுல உண்டாவனங்கிற விஷயத்த அல்ல அங்க சொல்றார். கரு முளையில் இருந்து அப்படிங்கிறார். ஆண் மற்றும் பெண் இரு திரவத்தில் இருந்து அப்படிங்கிறார். அந்த மாதிரி வந்த ஒரு நபர் தான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நமக்கு இந்த அகந்தை எல்லாம் சுத்தமா போயிடும். அந்த வசனம் அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய முகமா தான் அங்க அல்ல அமைச்சிருக்கிறாரு. ஒரு கரு முளையில் இருந்து மனிதனை அவர் படைத்தா. எப்போல்லாம் நமக்கு அந்த திமிரு வருதோ அப்போல்லாம் நாம அந்த திரவம் தான் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். நமக்கு அதெல்லாம் கொள்வதற்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் கிடையாது.
அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப வெவ்வேறு வழிகள்ல வெவ்வேறு வசனத்தின் வடிவமா நமக்கு அல்லாஹ் சொல்றாரு. ஒரு கரு முளையில் இருந்து மனிதனை அவர் படைத்தார். அது ஒரு எளிய துவக்கமா இருக்குது. நமக்கு அகந்து அதை உடைக்கக்கூடிய ஒரு வசனமா இருக்குது. அறவே அகந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வசனமா இருக்குது. அது நம்முடைய நிறமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கருப்பு, வெளுப்பு, உயரம், குட்டை, எவ்வளவு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க நம்ம பாக்குறத. கட்சிக்கெல்லாம் மக்களை போனோம்னா பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட மொழிகள், பலதரப்பட்ட முடிகள், ஒவ்வொரு விதமா சுருள் முடி, சுருட்டு முடி, அடர்த்தியானது, நீளமானது, பல விதமான தலைகளை பார்க்கிறோம். இப்படி அல்லாவுடைய படைப்புல விதவிதமா இருக்குது. யாரும் எதுவும் அவனே உருவாக்கி கொள்ளல. என்னுடைய முகத்தை நான் உருவாக்கி கொண்டேனா, நம்ம அழகாவோ அழகு இல்லாமல் இருந்தாலும் நம்ம முகத்தை நம்ம உருவாக்கலையே, கடவுள் கொடுத்தது தானே. இப்போ அகந்தக்குள்ள அங்க என்ன இருக்குது? அங்க நாம யாருக்கு பிறக்கணுங்கிறத கேட்டு பிறந்திருக்கிறோமா? எந்த நாட்டுல வளரணும்னு நம்ம ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறோமா? ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அல்லாஹ் நிர்ணயிக்கிறார். நம்முடைய விதி அடிப்படையில நிகழ்ந்ததை தவிர நாம ஒரு உயர்ந்த நகரத்துல பிறந்ததுக்காக, ஒரு உயர்ந்த நாட்டுல பிறந்ததுக்காக அங்க அகந்த கொள்ள ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வாசகம் தான் மனிதன் கரு முளையில் இருந்து அப்படின்னு சொல்றார். அவன் திரவமா இருந்தான், பிறகு கருவா வரான், கருல முளை தொடங்கக்கூடிய அந்த ஒரு வால் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த முளை என்ன பெருக்க உண்டாகுதுங்கிறது அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அந்த வாசகம், ஒரு கரு முளையில் இருந்து மனிதனை அவர் படைத்தார். திரும்பவும் சொல்றாரு, தீராக மேலும் உங்களுடைய ரட்சகர் மிகவும் உயர்வானவர், நீ கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், உங்களுடைய ரட்சகர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த ஒன்றே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நாம பார்க்கக்கூடிய அந்த திரவத்துல, அந்த விந்துல, அந்த முளையில நம்முடைய எந்த ஒருத்தையும் பார்க்க முடியாது. நம்முடைய முடியை பார்க்க முடியுமா? கண்ணை பார்க்க முடியுமா? காதை பார்க்க முடியுமா? வாயை பார்க்க முடியுமா? அதுல பள்ளத்தை எல்லாம் வெவ்வேறு வடிவங்களா இருக்குது, வெவ்வேறு திறன் கொண்ட பொருளா இருக்குது. தோளினுடைய அமைப்பு வேற, உள்ள சதையினுடைய அமைப்பு வேற, எலும்போட உறுதி வேற இல்லையா, வளையக்கூடிய நாக்கு வேற, சிமிட்டக்கூடிய கண் தோள்கள் மெல்லிதா இருக்குது, காலுடைய பாதம் கையுடைய உள் தோள்கள் திக்கா இருக்குது, மேல் தோழி மெல்லிசா இருக்குது. இப்படி பல விதமா நம்ம உடம்பு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்குது, வளையும் தன்மையா உள்ளதா இருக்குது. சிந்திக்கக்கூடிய ஒரு மூளை அறிவை கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம தனியா எடுத்தா ஏதாவது வேலை செய்யுமா? வேலை செய்யாது. கனெக்டிங் இருக்கும் போதுதான் வேலை செய்யும், தனியா எடுத்தா வேலை செய்யாது. அது ஒரு இறந்த பிண்ட மாதிரி தான். அதை வச்சுதான் வழி நடத்துறாரு நம்மள எல்லாம். ஒண்ணும் குறவாத ஒண்ணு ஆட்டு தலையை பாக்குற வெட்டி எடுக்கிறோம். அது உயிருள்ளவோ எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இறந்ததுக்கு அப்புறம் இருக்கும். ஆனா எல்லாம் கடவுள் நமக்கு செய்யறாரு அதை வச்சு. அதுதானே தவிர நமக்குன்னு சுயமா இயக்கக்கூடிய சக்தி கிடையாது. நம்முடைய உடம்பையோ, தோலையோ, அறிவையோ, ஞானத்தையோ எதையுமே நமக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை அப்படிங்கறத இங்க சொல்லு முகமது படிப்பீராக மேலும் உங்களுடைய ரட்சகர் மிகவும் உயர்வானவர் அப்படிங்கிறார். எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, நாம தான் கெத்து நினைக்கும் பொழுது அதை விட கெத்தானது அவர் நினைக்கணுமா. அல்ல எளிய ஒரு தொடக்கத்தை நம்ம படிச்சு நம்ம அகந்தை உடைக்கக்கூடிய மாதிரி வச்சுட்டு, நம்முடைய நிறம், அழகு, உயரம், குறையற்ற உடம்பா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு கடுமையான உழைப்பாரு பரவாயில்ல, ஒரு பெரிய வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கூட பெரியவர் தான் அவர். அல்ல நம்ம எந்த பதவி இருந்தாலும், தகுதியில் இருந்தாலும், ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம கொடுத்தவர் அவர் தான். அவர் தான் பெரியவர், உயர்ந்தவர்ங்கிறத இந்த சொல்றாரு. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் ஒரு நேரங்கள்ல அதை மறந்த நிலைமையில அப்படிங்கிற நம்ம ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய நபரா இருந்தா நம்முடைய பேச்சு ஈடுபடும் நினைக்கிறாங்க. அதாவது ஆலோசனை பண்ணணும், எது சரியா எடுத்துக்கணும், அது நியாயமானது. ஆனா ஆலோசனைக்கு அப்புறமும் நாம சொன்னது செயலாடுவோமோ அப்படிங்கிற ஒரு அகந்த வருது இல்ல, அதெல்லாம் தவறான கோட்பாடு. அதுதான் ஏன் அந்த அகந்த வருது, நாம தான் உழைக்கிறோம், நாம தான் சம்பாதிக்கிறோம், நாம தான் நிர்வகிக்கிறோம், நம்ம சொன்னதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. குடும்பத்துல சொல்லும் பொழுது எது சரியோ அதை செய்யணும், அதுதான் நியாயமானது. நம்ம தருணத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம ஒன்றி போறோம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அதையெல்லாம் நம்ம கருத்துல கொள்ளாம, அல்லாஹ்வை கருத்துல கொள்ளாம, நான் அப்படிங்கிற ஒரு அகந்த வரும்பொழுதெல்லாம் நமக்கு என்ன வரணும், இது ஞாபகம் வரணும், எது அவர் தான் உயர்வானவரு அப்படிங்கிறது. படிப்பீராக மேலும் உடைய ரட்சகர் மிகவும் உயர்வானவர். ஒவ்வொரு நம்ம அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்ங்கிறோம், தொழும்போது சொல்றோம், எவ்வளவு பல தடவை சொல்றோம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவர். அது வெறும் வார்த்தையில இல்ல, நாம செயல்பாடுல இருக்கணும். அல்லாஹ் பெரியவர் அப்படிங்கிறத ஒத்துக்கிறத செயல்பாடுல காட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் பொழுது, குடும்பத்துல, பதவியில, எல்லாத்தையும் இருக்கும்போது அவர் தான் பெரியவர். அதை நம்ம ஒப்பு கொண்டு நடக்கக்கூடிய மக்களா இருந்தா தான் அல்லாஹ் அக்பர்ங்கிறதே உண்மையா இருக்கும். வெறுமனே அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நான் தான் பெரிய ஆளுங்கிறமா காட்டிட்டோம்னா அந்த இடத்துல நாம சிறுவப்பட்டு போயிடுவோம். ஆக நம்ம அவர் உயர்வானவர் எல்லாத்தையும் விட அப்படிங்கறத அவங்க சொல்றாரு. அதுபடி ரசிகருடைய பேரால் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேனா என்னும் சாதனத்தின் மூலம் பெற்றுக் கொடுக்கின்றார். 4வது வசனம் சொல்றார். பேனா அப்படிங்கிற ஒரு பொருளின் மூலமாக, சாதனத்தின் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் சொல்றார்.
அந்த பேனாங்கிற சாதனம் நமக்கு ஒரு மாபெரும் அற்புடையா இருக்குது. அல்லாவுடைய ஒரு மாபெரும் அற்புடை தான். ஒவ்வொரு பொருளுமே அற்புடை தான் அல்ல நம்ம வழங்கினதுல. ஆனா பேனாங்கிறது ஒரு நம்முடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமா இருக்குது. இன்னைக்கு அந்த பேனாக்கள்லாம் பழங்காலத்துல 100 விதமா இருந்துச்சு. மூங்கிலையும் குச்சியிலையும் அதை ஊசியா சீவி மயில முக்கி, அப்புறம் வெவ்வேறு வடிவங்கள்ல மை ஃபுல்லா ஸ்டாக் வைக்கிற மாதிரி எழுதுறது, அப்புறம் ஈஸ்வரன் துற மாதிரி பண்றது. இன்னைக்கு எல்லாம் அச்சு வடிவத்தில் வந்துருச்சு. நாம என்ன பேசுறோமோ அது டைப் ஆகுது. பேனாவினுடைய அது ஆரம்பம் அதுதான் துவக்கம். அதனுடைய வளர்ச்சி வளர்ச்சி தான் இன்னைக்கு பேசினா டைப் ஆகுதுன்னா அது எட்டு வடிவமா தான் வருது. இது துவக்கம் தான் பேனா. இன்னைக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு இமேஜ் வேணும், ஒரு வாழ்த்து செய்தி வேணும், ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அடிக்கணும், நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவிக்கணும், ஒரு சாட் ஜிபில கேட்டோம்னாக்கா ஒரு சிறப்பான இமேஜை கொடுத்துருது. அந்த இமேஜ் எப்படி எழுத்து வடித்து இருக்குது. அது பேனா வேணும் சாதனத்தின் மூலமா அதில் கட்டுவோம். பேனா அதுல இருந்து அந்த அச்சுக்கள்லாம் மாறுது. அதுல இருந்து பேனா எப்படி எழுதுமோ அதை அச்சுக்களாக மாத்தி நம்ம இன்னைக்கு அதை பயன்படுத்துறோம். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நம்ம உட்கார்ந்து செய்ய வேண்டிய வேலையும் இல்லை, நேரம் எடுக்கக்கூடிய வேலையும் இல்லை. என்ன வேணும் ஷார்ட்டா ஒரு புறமுட்டு கொடுத்தா போதும். நம்ம பேசுறத அது புரிஞ்சு கொண்டு சிறப்பா செஞ்சு தரும். அதுல குறைபாடு இருந்தா திருத்தலாம், சரி செய்யலாம். இன்னும் எனக்கு இப்படி வேணும், எப்படி வேணுங்க நம்ம படிக்கும்போது ஒரு யோசனை வரும். இல்ல இது தப்பா இருக்கு சரியா இருக்குன்னா அதை பண்ண திரும்பவும் எத்தனை முறை கேட்டாலும் நம்மளை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுல வளர்ந்துருக்குதுன்னா அது எல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு சாதனத்தின் மூலமா இருக்குது. பேனா வெண்ணும் சாதனத்தின் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கின்றார். இன்னைக்கு நம்ம எல்லாம் பேனா தூக்கமா இருக்குது. பேசுறோம் அப்படின்னு அன்னைக்கு எழுத்து வடிவம் இருந்தா தான், எழுத்தை படிச்சு சொன்னா தானே அது பேச முடியும். எழுத்தே இல்லை எப்படி பேச முடியாத? துவக்கம் படிக்க போறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அங்க துவக்கம் என்ன, 1 2 3 எழுது, ஏபிசிடி எழுது, ஆனா எழுது, அங்க துவக்கம் எழுதுறாங்க. அது பேனா வேணும் சாதனத்தின் மூலமா நடக்குது. இப்ப வேற நம்ம லேப்டாப் மூலமாவோ டேப்லெட் மூலமாவோ எல்லாம் அது புரிஞ்சுக்கிறோம் அந்த பிள்ளைங்களை. அதுவும் வெறும் டேப்லெட் இருந்தா போதாது, அதை பார்த்து எழுதினா தான் எழுத்து வடிவம் வரும் நம்மளுக்கு. ஆனா எழுத்து ரொம்ப குறைஞ்சு போச்சு இப்ப நம்மளுக்கு. எழுத்துக்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா வாயில பேசினா அங்க டைப் ஆயிடுது, ஈஸியா நம்ம பண்ணிடுறோம். என்ன ஒரு லெட்டர் எழுதணுமா, முதலமைச்சர் லெட்டர் எழுதணுமா, ஒரு அதிகாரி லெட்டர் எழுதணுமா, தெருல காவால பிரச்சனை இருக்குதா, அப்ப சரி அல்ல வரலையா, படணுமா, எப்படி அந்த பால் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னா ஃபார்மட் சொன்னா போதும். அது என்ன மாதிரி செய்யணுமோ ஃபுல்லா பண்ணி கொடுத்துரும். ஒரு ஜெமினியா இருந்தாலும் சரி, சாட் ஜிபிடியா இருந்தாலும், குரோமா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் நடக்குது வருது. அப்ப என்ன வடிவத்தில் இருக்குது, எழுத்து வடிவம் தேவைப்படுது அந்த இடத்துல. அப்ப அதை எல்லாம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா பேனா வெண்ணும் சாதனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். இதெல்லாம் எல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்ததான தவிர நாமளே நம்முடைய அறிவை வச்சு எடுத்துக்கிடலங்கிறத புரிஞ்சுக்கிடல. இக்காலத்தை வளர்ந்துருக்கிறோம், ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் படிச்சிருக்கிறோம். இது எல்லாமே அல்லாவுடைய ஏற்பாடு தான். ஒருத்தருக்கு நாம கற்றுக்கொண்டோம்னா இவன் தான் கற்றுக் கொடுத்தான்னு சொல்ல முடியாதுல்ல, அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க கேள்வி இருக்கும். அப்ப கடவுள் தான் அதை பரப்புறாரு, செய்யறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. ஆக பேனா வெண்ணும் சாதனம் நமக்கு அது ஒரு முக்கியமா இருக்குது. அதன் மூலமா நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய டெக்னாலஜி இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கிறத பார்க்கணும். ஒரு எழுத்து மூலமாவும் சரி, படங்கள் மூலமாவும் சரி நம்ம அறியக்கூடிய மக்களா இருக்கிறோம். ஆக அடுத்து அவன் ஒருபோதும் அறிந்திராதவற்றை மனிதனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார் அப்படிங்கிறார். மனுஷனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ, இதெல்லாம் ஒரு காலத்து தெரிஞ்சிருந்தோமோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு வச்சுக்கலாம். நமக்கு எதுவுமே தெரியாது, பேச தெரியாது, எப்படி மேடையில எப்படி பேசணும்னு தெரியாது, துவக்கம் எப்படி துவங்கணும், எப்படி முடிக்கணும், என்ன மாதிரி பேசினா மக்கள் நமக்கு கேட்பாங்க, அந்த விஷயம் நமக்கு தெரியுமா? ஒரு கூட்டம் இருக்குதுன்னா கடைசி ஆளு நம்ம கேட்கணும்னா அவன்கிட்ட கேள்வி கேட்டே பேசணும். கேள்வி கேட்டாதான் அவன் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறான்பா அப்படின்னு ஒரு இது இருக்கும் கூட்டத்தில் பேசும் பொழுது. அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி கற்றுக்கொண்டோம்னா அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்த விஷயமா தான் இருக்கு. அதெல்லாம் நமக்கு இப்போது இதெல்லாம் அறியவே இல்லை. எல்லாம் பழக்கத்தின் அடிப்படையில அடுத்து எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம திருத்தி கொண்டு திரும்ப சரியா வரும். எல்லாமே கற்றுக் கொடுக்கும். உட்கார்றதோ நடக்கிறதோ இருக்கு, எல்லாமே கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம குரான்லயே பாக்குறோம், ஆதமுடைய பிள்ளைங்க 2 பேர்ல ஒருத்தரை கொலை பண்ணிட்டு எப்படி அடக்கம்னு தெரியாம இருந்தாங்க கற்றுக் கொடுக்குறாரு, சொல்றாரு. இப்படிதான் மனிதன் இருந்தா, ஒட்டுமொத்த மனிதனுக்கு அதான் நிலைமை. நம்ம அடக்கம் பண்ணது வழியா வந்ததெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சிஸ்டமே தெரியலன்னா நம்மளும் அந்த ஜீரோவா தான் இருப்போம். எனக்கு நடந்துட்டு இருக்குன்னா எல்லாம் இலகுவா இருக்குது. அது சாப்பாடா இருந்தாலும் சரி, சமையலா இருந்தாலும் சரி, எல்லாமே நடைமுறை விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையும் சரி, எல்லாமே நமக்கு முன்னால இருக்குதெல்லாம். அப்ப கடவுள் அதை படிப்படியா கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு காகத்தை வச்சு அந்த அடக்கம் எப்படி பண்ணுறதுங்கிறத மண்ணை தோண்டி அது காட்டியதை நமக்கு வரலாறு சொல்லுது. இதுதான் நம்ம நிலைமையுமே. அந்த ஆத காலத்துல இருந்து நமக்கு அதான் நிலைமை. நாம இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்து அறிவாளியா இருக்கிறோம், நம்ம அப்ப இருந்து நம்மளே செஞ்சிருப்போம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்தந்த காலத்திற்குள்ள அறிவு தான் இருக்கும். எல்லாமே கடவுள் கற்றுக் கொடுத்தா இருக்கே தவிர நாம எந்த விதமான சுய அறிவுக்கும் சொந்தக்காரன் கிடையாதுங்கிறத
நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஆக அவன் அறிந்திராத போதும், அவன் ஒருபோதும் அறிந்திராதவற்றை மனிதனுக்கு அவர்தான் கற்றுக் கொடுத்தார்கள் வச்சுக்கணும். எந்த விஷயம் நம்ம இலகுவா செஞ்சாலும் சரி, நாமளே செஞ்ச மாதிரி பீத்திக்கிறோம்ல, அப்படி இல்ல. ஒண்ணு அவர் கட்டளை இட்டால் செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். ஒரு விஷயத்த சக்சஸா முடிச்சுட்டோம், வெற்றி கண்டுட்டோம், பல கோடி லாபம் வந்துருச்சு அப்படின்னா இது காரணமான நான் தான் நம்ம சொல்ல முடியுமா? இவர் தான் அதை பண்ணான்னு சொல்ல முடியும்? அவரை நியமிச்சிருக்கிறார். அவர் இவர் தான் மேனேஜ்மெண்ட், இதுதான் டீமு நியமிச்சிருக்கிறார். அதனால எல்லா போடும் அல்லாஹ்வுக்கு தானே தெரிகிற, இவன் தான்டா கண்டுபிடிச்ச நம்ம சொல்றோம் தெரியுமா? அதான் தவறான வார்த்தை. அவனை கண்டுபிடிப்பதற்கு அல்லாஹ் அவங்க அருள் செய்தார். அங்க வரணும், மூலத்துக்கு வரணுமே தவிர இந்த மூலத்தை விட்டுட்டு இங்க நின்றுட்டு இருக்க கூடாது. அது மத்தாளா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி. அதனால எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அல்லாதான் இருக்காரு தவிர, அவர் தான் கற்றுத்தா இருந்தாரு தவிர, நாம அறியாத ஒருத்தங்கிறத எப்பவுமே நினைச்சுக்கணும். நாம எப்பவுமே எல்லாம் நமக்கு தெரியும், பேசுறாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற சொல்றாரு. ஒருபோதும் அறிந்திராதவற்றை மனிதனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார் அப்படிங்கிற உண்மையில் மானிடனானவன் வரம்பு மீறுகின்றான். திருப்பி சொல்றார், அவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் கற்றுக் கொடுத்தேன். ஆனா கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறான் தெரியுமா, அவன் வரம்பு மீறாங்கிற. ஏன்னா அதெல்லாம் அவனே அடைஞ்சமா நினைக்கிறான். நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் சேர்த்து வச்சேன், நான் தான் பதவியில இருக்கேன், எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு வரம்பு மீறலாம் அப்படிங்கிறத அங்க நினைவுபடுத்துறாரு. ஆனா அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் நமக்கு இங்க சொல்றாரு. ஒருபோதும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை தான் நாம் அடைஞ்சிருக்கோமே தவிர, நம்ம ஒரு தகுதியில இருக்கிறோம், ஒரு பதவியில இருக்கிறோம், ஒரு தொழில் செய்யறோம், குடும்பம் இருக்குது, இதெல்லாம் அல்லாஹ் வழங்கிய ஒண்ணு. நாமளே நம்ம தேடிக்கிடல. எல்லாமே அல்லாஹ் திடீர்ல உள்ளபடி நடக்குது, எதுவும் மாறி நடக்காது. நம்முடைய ஜோடிகளோ நம்முடைய பிள்ளைகளோ மாறி வந்துருமா? வராது. யாருக்கு என்ன நிர்ணயிட்டு இருக்குதோ அந்த விதம் நடக்குதே தவிர, நாம எதையுமே சுயமா அடையவில்லை அப்படிங்கிறத மனசுல தெளிவா இருத்திக்கிடணும். அங்க அதுதான் அல்லாஹ் நினைவுபடுத்துறாரு, மனிதனானவன் வரம்பு மீறுகின்றான்ங்கிற. ஒருபோதும் கடவுளுடைய வரம்புக்கு நம்ம மீறக்கூடாது. அவர் எப்படி நமக்கு சரணடைஞ்சு வாழ சொல்றாரோ அப்படிதான் செய்யணுமே தவிர, நான் அப்படிங்கிற ஒரு அகந்த வந்துச்சுன்னா அந்த வரம்பீரெல்லாம் வந்துடும். அது செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்றேன். ஏன்னா நமக்கு எதுவுமே சுயமா தெரியாது, அதுதான் உண்மை. எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், வழக்கத்திலே இருக்குது. நம்ம பேசும்போதே சொல்லுவானுவோ, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிமானுவோ. எல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? கடவுள் நினைவுபடுத்ததான் தெரியும். நீ கற்றையே வச்சிருந்தா கூட சமயம் வரும்போது தவறு விட்டுருந்தோம்ல. ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் நமக்கு தெரியும், ஆனா சமயம் வரும்போது நம்ம தவறு விட்டுருவோம். அப்ப அங்க யாருடைய ஆட்சி இருக்குது? கடவுளுடைய ஆட்சி தான் இருக்குது. உன்னை இயக்குவர் அவர் தான். உனக்கு எந்த விஷயத்தை எளிமையா செய்ய தெரிஞ்சாலும் நீ கஷ்டமா செஞ்சிருப்போம். ஏன்? உனக்கு சுயமா சக்தி இல்லைன்னு நினைக்கல, நமக்கு சொல்ற கற்றுக் கொடுக்குறாரு. அதை நம்ம நிலை வச்சுக்கணும். எப்பவுமே அந்த வரம்பு மீறக்கூடாது. ஏன்னா எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்தா இருக்குங்கிறத நினைச்சுக்கணும். அவன் செல்வந்தன் ஆகும்போது அப்படிங்கிறார், ஒண்ணுமே இல்லாம ஒரு கருமுறை இருந்து மனிதனா பிறந்து அவன் வளர்ச்சி அடுத்த ஒரு நபரா இருக்கும் பொழுது செல்வந்தன் வாரம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சமயத்துல அவன் வரம்பு மீறான் அப்படின்னு சொல்றாரு. செல்வந்தனாக ஆகும் பொழுது வரம் இருக்கிறான். ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு நடுத்தரமா இருக்கும் பொழுது அல்ல நம்ம இருப்போம். நமக்குன்னு ஒரு விஷயம் செல்வம் வந்துச்சுன்னா நமக்கு எந்த தெரியல, அப்படி மறந்துட முடியாது. நமக்கு செழிப்பான ஒரு பணம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, வரைக்கும் போதும்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா டிகிரிஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பக்தி எல்லாம் குறைஞ்சிரும். எப்படின்னா ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கோம், ஒரு துன்பப்பட்டு இருக்கோம், ஒரு வேதனை இருந்துட்டு இருக்குது, எப்படி நம்ம அல்லான்னு கிடக்கும் அந்த சமயத்துல. அதே அல்லான்னு டிகிரி செய்யற மாதிரி சராசரி நேரம் இருக்கிறோமான்னா அது குறைபாடு இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் பொருந்த இது. நான் அப்படி இல்லை எவனும் சொல்ல முடியாது. நானும் அப்படி இல்லப்பா, நான் எந்த நிலைமையிலையும் நான் நல்லா இருப்பேன், அல்லா எனக்கு நிறைய கொடுத்தா நான் நிறைய தர்மம் செய்வேன் சொல்லக்கூடிய நபர் தான் இருப்பாங்க. நான் நல்லா நிறைய கேட்கிற செல்வத்தை ஏன்பா செல்வத்தை நிறைய தர்மம் பண்றதுக்கு அப்படிமா. இப்போ வருமானம் என்ன அதுல எவ்வளவு தர்மம் பண்ணிருக்க அப்படின்னா அது குறைவா இருக்கும். அதுக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு அதானே அங்கேயும் வரும். அந்த மாதிரிலாம் ஒரு நம்ம தேர்த்திக்குள்ள அந்த வார்த்தையை சொல்லுவாங்க தவிர அது உண்மை கிடையாது. அதனால செல்வந்தன் ஆகும்போது வரணும் அல்லா ஒண்ணு சொல்றாருன்னா அது உண்மையா இருக்கும். அது அல்லா நம்மளை காப்பாற்றணும். ஏன் நமக்கு அல்லா சொல்ற சில சமயங்கள்ல இன்னொரு வசதி கூட பாக்குறோம், அளவோட நம்ம தாரங்கிறாரு. அவன் தலைப்பரட்ட ஆகக்கூடாதுக்காண்டி நான் அளவா கொடுக்குறேன். ஏன்னா அப்படி அளவு தெரியும் நம்மளை பத்தி. நம்ம நினைச்சிட்டு நம்ம பக்திமானு நம்மளும் அப்படி செய்ய மாட்டோம். இப்ப சொல்லுவோம், வரும்போது தானே தெரியும் நம்மளுக்கு. நம்மளை பத்தி நமக்கு தெரியாது, நம்மளை பத்தி அல்லாவுக்கு தெரியும். இவன் என்ன ஆவான்னு தெரியும். அதுதான் என்ன பண்றாரு, நம்பிக்கையாளர்களை பக்திமான்களை அளவோட வச்சு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நான் அப்படி இருக்க மாட்டேன் ஒருத்தர் நினைக்கிறான்னா அது அவனுடைய தனி நபர் மிஸ்டேக் தானே தவிர அது உண்மை கிடையாது. அல்லா சொல்றதான் உண்மை. நமக்கு நிறைய கொடுத்துட்டானா வர மீறுவோங்கிறதா உண்மை. அதனால அந்த இடத்துல அவன் செல்வந்தன் ஆகும்போது வரம் மீறான் அப்படிங்கிறத எல்லாம் சொல்றாரு. அது எல்லாம் நம்மளை காப்பாற்றணும். இறுதி விதியானது உங்களுடைய ரட்சகர் வசமே உள்ளதுங்கிறத நினைவுபடுத்துறாரு.
நீ என்னதான் மீதான ஆட்டம் போட்டாலும் இந்த விதி ஏன்ட்ட இருக்குங்கிறார். கடைசி அங்கதான் வந்து சேரணும் அப்படிங்கிறார். விதியை உலகத்திலே நிறைய மனுஷன் பாக்குறான். நினைச்சதை செய்ய முடியல. வரம் வேறக்கூடிய ஒருத்தனே, தப்பு செய்யக்கூடியது ஒருத்தனே, அல்லது நம்பிக்கை இல்லாத ஒருத்தனே இருக்கட்டும், அவனுக்கு பல இன்னல், துன்பம், கஷ்டம், நோய் எல்லாமே இருக்குது. அப்ப அதெல்லாம் அவன் படத்தை வச்சு சரி பண்ணலாம்ல, சரி பண்ண முடியல. அப்ப அவன் விதியை அவன் நம்பித்தான் அவன் இந்த இடத்துல. அந்த விதி உலகத்திலே அவன் விதி அவனுக்கு மோசமா இருக்குது. இப்ப பிரச்சனை சிக்கலை உண்டாக்குது. இதெல்லாம் உலகம் நடக்கக்கூடிய சாதாரணமான விதி. இதே விதி மறுமையில பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்றாரு. என்னமோ நான் நினைச்சாலும் செய்ய நினைச்சிட்டு இருப்பான். நினைச்சா ஒரு காரியத்தை செய்யறேன். அவன் சொல்றான்ல, இப்ராஹிம் நபிட்ட நம்மளுக்கு சொல்றான் இல்லையா, நான் நினைச்சா வாழ வைப்பேன், நான் நினைச்சா கொலை செய்வேன்னு சொல்றான். அது அவனுடைய அந்த திங்கிங் இருக்குது. அதுதான் அவர் பதில் சொல்றாரு. சரிப்பா, கிழக்கு சூரிய ஒதுக்கல மேக்க ஒதுக்கி வைங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கும் அடிச்சு போறாங்க, நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி நபர்களுக்கு பலவிதமான கேள்வி இருக்குது, நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு. மனிதர்கள் அன்னைக்கு கூட ஒரு பேட்டியை பாக்குறோம். கடவுளுங்கிறத பத்தி நம்பிக்கை ஊட்டப்பட்ட அன்னைக்கு அவங்க 2 பேரும் பேசுறாங்க. நான் தானே இயங்குறேன், நான் தான் நடக்கிறேன், நான் தான் உட்கார்றேன், நான் தான் எந்திக்கிறேன், நான் தான் கைகால மடக்கிறேன், என்ன யாரு இயக்குறா அப்படின்னு சொல்றான். அதுதான் அவன் ஒரு கேள்வி கேட்கறான். சரிப்பா, ஒரு 5 நிமிஷம் மூச்சு விடாம அப்படின்னு கேட்கறான். நீ சுவாசம் பண்றல, அதை செய்யாத, மூச்சு எடுக்காத, கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அப்படின்னு அவளை செய்ய முடியல. அப்ப அதை இயக்குவது யார் அப்படின்னு சொல்லி கடவுள் அப்படிங்கிறத அங்க நினைவுபடுத்தப்படுது. இப்படி அது மேலோட்டமா அவங்க ஒரு சைட்ல ஒரு அவங்க புரிஞ்சு கொள்ளாத விஷயத்த வாதத்தை வச்சாலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில வாதம் இருக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக நம்முடைய விதி பொறுத்த வரைக்கும் இறுதி விதி, நீ இப்ப நினைச்சா சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. நீ வாசல் ஆள் வருதா, தர்மம் செய்யறியா, செய்யலாம், செய்யாம துரத்தையும் விடலாம், ஒரு இனிமையான சொல்லும் சொல்லலாம், கோபமும் பேசலாம். எல்லாருமே உனக்கு வந்து என்ன இருக்குதுன்னா இது இருக்குது, சுதந்திரம் இருக்குது, பயன்படுத்தலாம். ஆனா எல்லாம் உனக்கு கொடுத்துருக்க சுதந்திரம் இருக்குது, உன்னை கட்டுப்படுத்தல, நீ விரும்பினதை செஞ்சுன்னு விட்டுட்டாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய இதெல்லாம் அங்க செய்ய முடியாது, இங்க விரும்பினதை செய்யறோம்ல, இந்த விரும்பினதை தீமையை நான் செய்யற மாதிரி நம்முடைய இறுதி விதியில செய்ய முடியாது. கடைசி விதி என்ன விஷயம் உள்ளதுங்கிறது நினைவுபடுத்துறாரு. ஆக அல்லாஹ் நம்மள அங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எதை நீங்க வாசிக்கும் போதோ தூங்கும் போதோ பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்றாரு. 2வது, நீங்க எப்படி படைக்கப்பட்டீங்கன்னு நினைவு வச்சுக்கிறீங்க. ஒரு கரு முளைதான், ஒண்ணுக்கு வருவாதது, அதுல இருந்தா நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க. நீங்க அகந்தை கொள்ள எந்த விதமான ஒரு முகாந்திரம் கிடையாதுங்கிறத இதுல சொல்றாரு. அதே மாதிரி படிப்பில உங்களுடைய ரச்சையுடைய அவர் எப்படிப்பட்டவருங்கிற அவருடைய தன்மையை சொல்றாரு. நீங்க எதெல்லாம் பெருசு நினைக்கிறியோ அதெல்லாம் கூட பெரியவர், உயர்வானவர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எது நம்ம சொத்து காப்பாற்றும், உள்ள காப்பாற்ற நினைக்கிறியோ இதெல்லாம் கூட உயர்வானவர் அப்படிங்கிறத நமக்கு நல்லா சொல்றாரு. அப்புறம் பேனா, அதை சாதனத்தை பத்தி சொல்றாரு. நம்ம அதை பேசியிருக்கிறோம். ஒருபோதும் அறிந்திராதவற்றை, உண்மையிலே அதுதான் எப்பவுமே நமக்கு எதுவுமே தெரியாது, கடவுள் கற்றுக் கொடுத்ததை தவிர. அதான் நம்முடைய வாசகமா இருக்கணும். அல்ல எதை நம்ம கற்றுக் கொடுத்தாரோ அதை தவிர எதுவும் தெரியாது அப்படிங்கிறதா நமக்கு உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா இங்க புரிஞ்சுக்கணும். அவர் அறியாதவற்றை நம்ம கற்றுக் கொடுத்தாரு, அதனால நாம வரம் மீறக்கூடாதுங்கிறத இந்த வசனத்துல பாத்துக்கணும். கடைசியா நமக்கு எல்லாம் முடிக்கும் போது நம்முடைய இறுதி விதியை நம்ம நினைவுபடுத்துறாரு. இறுதி விதி எப்படிப்பட்டது பல தடவை பேசியிருக்கிறோம். சொர்க்கம் நரகம்ங்கிறது இருக்குது. நரகம் போயிட்ட அன்னைக்கு அது மீளாத ஒரு துயரம், அது ஒரு யுடி காலமாக அந்த நிறைவேறாத ஒரு காலங்காலம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த விதி அவர்கிட்ட இருக்குது. அதுல வெற்றி பெறணும்னா அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு சரணடைஞ்சு அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடக்கூடிய மக்களா இருக்கணும். அதுக்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபை செய்வாரான்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புகழ்க்கும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.